ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மீந்து போன இட்லியை வச்சு முறுமுறுன்னு டேஸ்டான வடை செய்ய போகிறோம். இந்த வடையை இட்லியில் செஞ்சிங்கன்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். மீந்து போன இட்லி 5 இட்லி உப்புமாவுக்கு உதிர்த்து விடுற மாதிரி உதிர்த்து விடுங்க. பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக நறுக்கியது, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலைகள், தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு 4 டீஸ்பூன். எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கோங்க. நசுக்கிய மிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு வடை மாவு பதத்துக்கு வரணும் அந்த மாவு. பிணைஞ்சிட்ட பிறகு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டை விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம உளுத்த வடை தட்டுறது போல் இந்த மாவை உளுத்த வடை ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இது போல் வடையை தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் நான் வடை தட்டி வச்சுட்டேன் ஒரு பிளேட்டில். அதே மாவில் கொஞ்சம் மாவு எடுத்து போண்டா மாதிரி உருட்டி வச்சுருக்கிறேன் இன்னொரு பிளேட்டில். வானலில் எண்ணெய் சூடான பிறகு ஒவ்வொரு வடையை ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில். உடனே திருப்பி போடாதீங்க, ஒரு பக்கம் பொரிஞ்சவொடனே திருப்பி போடுங்க. வடையை பொன்னிறமாக சுட்டுடுங்க. இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு, ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி மீந்துருச்சுன்னா இனிமேல் தூக்கி போடாதீங்க, இது மாதிரி வடை செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போண்டாவையும் அதே எண்ணெயில் சுட்டு எடுத்துருங்க. இப்போ போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. ஒரே மாவில் வடையும் போண்டாவையும் செஞ்சாச்சு. இந்த ரெசிபியை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.